Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. Previous வீடியோல இந்த சாரியில இருந்து 5 வயசு பொண்ணுக்கு பாடி பாவாடை சட்டை ஸ்டிச் பண்ணோம். இப்போ இந்த வீடியோல 10 years old girlக்கு ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கர்ட்டுக்கு எவ்வளவு cloth தேவைப்படும் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம்னு பார்த்துக்கலாம். ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு பாவாடையோட லென்த்தும் இடுப்பு சுற்றளவும் தெரிஞ்சா போதும். அதை இங்க நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான cloth எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். உயரம் வந்து 32. இது வந்து மேலே அந்த பட்டியில இருந்து சேர்த்து 32. பட் நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் தனி கிளாத், இதுக்கு தனி கிளாத் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மேலே இருக்க கிளாத்தை கழிச்சிக்கலாம் அதோட அளவை. ஸோ 32ல மேலே 2 இன்ச் வைக்க போறேன். ப்ளஸ் மேலேயும் கீழேயும் தைக்கிறதுக்கு 1 இன்ச். கீழே வந்து நம்ம இங்கே பார்டர் இருக்கிறதுனால 1/2 இன்ச்சுக்கு தான் மடிச்சு தைப்போம். அண்ட் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக 1 இன்ச் தேவைப்படும். இந்த பார்டருக்கு மேலே டக்கு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எவ்வளோ அளவுக்கு வைக்க போறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் கிளாத்து. டக்கு வந்து நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 இன்ச் மடிக்க போகிறேன். ஸோ டோட்டலாக 4 இன்ச். ஸோ இதோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 35 இன்ச் வருது. ஸோ நம்ம பாவாடைக்கு துணி வந்து 35 இன்ச் எடுத்துக்கணும். அண்ட் பட்டிக்கு தனியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளாத்தோட அகலம். அகலம் வந்து ஏற்கனவே வந்து இடுப்பு சுற்றளவு 30 இன்ச்சு. ஸோ அதை மாதிரி நம்ம மேக்ஸிமம் 2.5 மடங்குலேருந்து 3 மடங்கு வரைக்கும் எடுத்துக்கலாம். 2.5 மடங்கு வச்சா ஓரளவுக்கு நிறைய ஃப்ரில்ஸ் ஃபுல்லாக வைக்க முடியும். உங்ககிட்ட கிளாத் நிறைய இருந்தால் 3 மடங்கு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ 2.5 மடங்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதோட அளவு வந்து நம்ம தையலுக்குமே இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அளவு வந்து 75 இன்ச்சஸ். ஸோ 75லேருந்து 90 இன்ச்சஸ்க்குள்ளே எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் பேண்டுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும்னு பார்க்கலாம். நம்ம மேலே வந்து 2 இன்ச்சுக்கு அந்த பட்டி வைக்க போகிறோம். ஸோ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டும் சேர்த்து 4 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு இன்ச். ஸோ இந்த கிளாத்தோட வித்து வந்து 5 இன்ச் இருக்கணும். அண்ட் கிளாத்தோட லென்த்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு என்னவோ அது கூட ஒரு 2லேருந்து 3 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணி 32 இன்ச்சுன்னு வச்சுக்கிறேன். ஸ்கர்ட் அண்ட் லைனிங் ரெண்டுத்தையும் 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங்கோட லென்த் வந்து 29 இன்ச்சஸ் இருக்குது. லைனிங்கோட வித்து வந்து ஒரு பக்கத்துக்கு 4 இன்ச் கம்மியாக இருக்குது. ஸோ இது 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால டோட்டலாக லைனிங்கோட வித்து வந்து மெயின் ஸ்கர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது 16 இன்ச் கம்மியாக இருக்குது. ஸ்கர்ட்டில் வந்து ஃபுல்லாக மேலே ப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி லைனிங்லேயும் இருக்கிற கிளாத்துக்கு ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சிடலாம். இடுப்பு பட்டிக்கு தேவையான கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் அண்ட் ஸ்கர்ட் மெட்டீரியல் ரெண்டுத்துலேயும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை ஃபுல்லாக அப்படியே வந்து ப்ளீட்ஸ் வச்சு சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இடுப்பு சுற்றளவு 30 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் தையலுக்காக மொத்தம் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. மெயின் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை 4ஆக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். பாவாடையிலையும் 2 சைட்லையும் 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்க பீஸில் வந்து நம்ம 4 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலேயும் ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் விட்டுட்டு சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சுட்டு ரெண்டுத்துலேயும் நம்ம மார்க் பண்ண இடம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஃபுல்லுத்தையும் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாட்டமில் சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடிச்சு தைச்சிக்கலாம். இந்த தையலை விட்டுட்டு இங்கே மெஷர் பண்ணி பார்க்கும்போது 2 சைட்லையும் 1 இன்ச் விட்டுட்டு பார்க்கும்போது கரெக்டாக 30 இன்ச்சஸ் இருக்குது. மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு லைனிங் கிளாத்தும் ஸ்கர்ட் மெட்டீரியலும் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றுத்தோட ஒன்று நல்ல பக்கம் ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லென்த் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஹிப் சைஸ் வந்து 30 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 2-3 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேலே வந்து ஒரு பக்கத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டோட 2 சைட்லேயும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைனிங்கையும் ஸ்கர்ட்டையும் சேர்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி 5 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வந்து அப்படியே மேலே தையல் போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து மடித்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடில் இந்த பட்டி துணியும் ஸ்கர்ட்டும் ஒரே அளவு இருக்க மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம்.
ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கும்போது ரெண்டுத்தோட நல்ல சைடும் கரெக்டாக ஒன்று ஃப்ரண்ட் சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பேக் சைடில் இதை வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து 1 இன்ச் விட்டுட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத பேக் சைடில் இந்த மாதிரி மடிச்சிக்கணும். இதில் வந்து இந்த பக்கத்துலேருந்து முன் பக்கமாக மடித்து மேல் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எண்டில் ஸ்டிச் பண்ணும்போது ஏற்கனவே இந்த மாதிரி மடித்து வச்சோம், அதை அப்படியே இப்படி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒரு 4 இன்ச் விட்டுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 இன்ச் வரைக்கும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இன்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 1 இன்ச் ஜாயின் பண்ணிட்டோம். சைடில் நமக்கு இந்த மாதிரி கட் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது லைனிங்கை தனியாக ஸ்கர்ட்டை தனியாக ஸ்டிச் பண்ணிக்கணும். இதை வந்து இந்த மாதிரி தூக்கிக்கலாம், லைனிங்கை தனியாக வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து தையலுக்காக நம்ம வந்து பாவாடையில் 1 இன்ச் விட்டோம் சைடில், அதே மாதிரி 1 இன்ச் விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். அந்த 1 இன்ச்சை தனித்தனியாக எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தட் நமக்கு வந்து ஓரத்தில் வந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரெண்டு சைட்லேயும். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுட்டு மேலேருந்து இது வரைக்கும் வந்து தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டக்கு பிடிச்சிக்கலாம். அப்போ தான் நமக்கு தேவையானப்போ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டோட்டலாக 4 இன்ச்சுக்கு டக்குக்காக விட்டேன். அதை 2 இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கிறேன். கீழ்ப்பக்கம் பார்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த பார்டரை வந்து இந்த இடத்துல இப்படி மடித்து மேல் பக்கம் மட்டும் கூட தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக. இது கீழ்ப்பக்கம் இருக்கணும், அங்கே தையல் போட்டுக்கலாம். அதர்வைஸ் டைரெக்டாக இப்படி மடித்து இங்கே மேல் பக்கம் மட்டும் கூட தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்கர்ட்டுக்கு டாப் ரெடி பண்ணலாம். இது பாடியிலேருந்து எடுத்த மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து கிளாத்தை கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.